திமுக அரசாங்கத்திற்கு இறங்கு முகம் தொடங்கிவிட்டதாகவும் மீண்டும் அதிமுக ஆட்சி எப்போது வரும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவும் கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, துரோகிகளை வென்ற அதிமுக இனி ஜெட் வேகத்தில் செயல்படும் என தெரிவித்துள்ளார். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் இன்று காலை சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்றது. செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது எனவும், துரோகிகளை வென்று காட்டியதால் அதிமுக இனி ஜெட் வேகத்தில் செயல்படும் எனவும் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்க்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார் என அவர் விமர்சித்தார். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்துள்ளார். இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது. அதேபோல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். திமுக அரசாங்கத்துக்கு இறங்கு முகம் தொடங்கிவிட்டது. எங்கே பார்த்தாலும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல, ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி, ஒரு துக்கத்துக்கு போனாலும் சரி, மக்கள் பேசுவதெல்லாம் திமுக ஆட்சி எப்போது போகும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொல்லிட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியலாக்க கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும்.